எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 9வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் உணவு இடைவேளைக்கு பின் மீண்டும் இணைந்துள்ளோம். அவரை தொடர்ந்து இவர் அன்பில் சிலை, ஜோதிடத்தில் மழை, தனது அன்பான வார்த்தைகளால் ஜோதிட தகவல்களை மிக சிறப்பாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் புஷ்ப தாரகை அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களை ஜாதகத்தில் பாதக கிரகங்களின் இணைவு சாதனையா சோதனையா என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சிறப்பான கருத்தரங்கம், அது 9வது கருத்தரங்கம். பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து ஜோதிட பெருமக்கள் பேசிட்டு இருக்காங்க. நல்ல தகவல் நீங்க கண்டிப்பா சேகரிச்சிருப்பீங்க. இன்னும் பேச வராங்க. அந்த தகவல் உங்களுக்கு பொக்கிஷமாக கண்டிப்பா கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துகள். சரி, இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் பாதக கிரகங்கள் சாதனையா சோதனையா, அந்த இணைவு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து மேஷ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடமான கும்ப வீடு சனி பகவான் தான் பாதகாதிபதியா வருவார். அடுத்து எடுத்தீங்க ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடம், அதாவது சரம் ஸ்திரம் உபயம் 3 தான் விஷயம் நமக்கு. அப்ப ஸ்திர வீடு எடுத்தீங்கன்னா ரிஷபம் வரும். ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடமான மகர வீடு வந்து பாதக வீடா வரும். அப்போ உபய வீடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிதுன வீடு வரும். மிதுன வீடு பாத்தீங்கன்னா அதுக்கு 7ஆம் இடமான தனுசு வீடு தான் பாதக வீடா வரும். அப்போ பொதுவா வந்து 12 வீடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதக வீட்டுக்குள்ள வரும். அப்போ ஒரு லக்னத்துல பிறந்திருக்கீங்க, ஒரு ராசியில பிறந்திருக்கீங்க அப்படிங்கும் போது நமக்கு 2 பாதக கிரகங்கள் வரும். லக்னமும் ராசியும் ஒன்னா பிறந்திருக்காங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஒரே கிரகம் தான் அந்த பாதக அமைப்புல வருவாங்க. இப்போ ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க, ராசி துலாத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மேஷ வீட்டுக்கு யாரு உங்களுக்கு பாதகாதிபதி? சனி பகவான் கும்ப வீட்டு அதிபதி தான் பாதகாதிபதியா வருவாங்க. அதே துலாத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வீடு சிம்ம வீடு தான் பாதகாதிபதியா வருவாரு. பொதுவா வந்து மேஷம், கடகம், துலா, மகரம் இது வந்து சரராசி. இதுக்கு வந்து 11ஆம் இடம் தான் உங்களுக்கு பாதக வீடா வரும். அடுத்து எடுத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சகம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பம், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர வீடா வரும். சரிங்களா? உபய வீடு எடுத்தீங்க அப்படின்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 வீடுமே உபய வீடா வரும். இதுக்கு 7ஆம் இடத்ததிபதி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதக வீடா வருவாங்க. இது வந்து மாறாது. சரி, இப்ப 2 கிரகம் இணைஞ்சிட்டாங்க. ஒரு பாதகாதிபதியே பிரச்சனையை கொடுப்பார். எந்த வீட்டுல இருக்காங்க, யார் சேர்ந்து இருக்காங்க, யாரோட நட்சத்திர சாரத்துல போயிருக்காங்க, அந்த திசா புத்தி காலங்கள் என்ன, பார்வை என்ன, இதெல்லாம் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயத்துக்குள்ளதான் நம்ம ஜாதக அமைப்பு இருக்கு. ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது நீங்க பிறக்கும் போது நகர்கின்ற கோச்சாரம் தான் ஜாதகம். நீங்க வாங்கி வரக்கூடிய வரம், இதை யாரால எப்பவும் மாற்ற முடியாதுங்க. ஜாதகம் உங்களுடைய ஜெராக்ஸ், அவ்வளவுதான். ஒரே விஷயம், உங்க ஜாதகம் உங்களுடைய ஜெராக்ஸ், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஒரு மேஷ வீட்டுல பிறந்திருக்கீங்க, துலாம் ராசி இல்ல துலா லக்னமா இருக்கு, மேச ராசின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து 11ஆம் இடமே வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியா வருவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நட்பு கிரகமா வரக்கூடிய பாதக கிரகங்கள் வந்து அதிகமான தீமையை செய்வது கிடையாது. ஆனா அதே பகை கிரகமா வரும்போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான தீமையை செய்ய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அப்ப தசா புத்தி ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மேஷ வீடு துலா வீட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துரும். ஏன்னா 12 வீட்டுக்குமே நம்ம பாதகாப்புல போனோம்னா கொஞ்சம் சிரமமாயிடும். அப்ப சிற உபயத்துக்குள்ள நம்ம போய்க்கலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க, துலாம் ராசியில பிறந்திருக்கீங்கன்னா இந்த சனி பகவானும் சூரிய பகவான் தான் உங்களுக்கு பாதகாதிபதியா வருவாங்க. அப்ப இந்த 2 கிரகமும் உங்களுக்கு எதிரியா வருவாங்க. மேஷத்துக்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு யுத்த கிரகம். அதே மாதிரி துலாத்துக்கு எடுத்தீங்கன்னா சூரிய பகவான் பகை கிரகம் தான். அப்போ அதே துலாம் ராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் ஃபர்ஸ்ட் 5க்குண்டான யோகாதிபதி, யோகத்தையும் செஞ்சாகணும்.
அதே மேஷத்துக்கு சூரிய பகவான் பாத்தீங்கன்னா அதே 5ஆம் இடமா வருவாரு, யோகத்தை கொடுத்தாகணும். ஆனா இந்த 2 பாதக கிரகங்களும் இணைவு ஏற்படும் பொழுது எந்த பாவத்துல உட்கார்றாங்களோ அந்த பாவத்துக்கு உண்டான தாக்கம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா மேஷத்துல இருந்து 12 வீடு மீனம் வரைக்குமே அந்தந்த காரகத்தை நம்ம பிரிச்சு வச்சிருக்காங்க. பாவகம், காரகம், அந்த கிரகத்துக்கு உண்டான வீரியத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. அப்போ உங்கள் லக்னம், உங்க ராசி அப்படிங்கும்போது அந்த பாவக அமைப்புலதான் வந்து நம்ம பலன் சொல்றோம். சரிங்களா? இப்ப வந்து சூரிய பகவானும் சனி பகவான் இணைந்து இருக்காங்க. நம்ம சொல்லுவோம் ஒரு ஆண் ஜாதகமா இருக்குன்னா அப்பா பையன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்பா பையன் அண்டர்ஸ்டாண்டிங் பையனுடைய ஜாதத்துல மட்டும்தான் இருக்காதுங்க. இதே பொண்ணுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்கை இருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு அப்பா பேச்சு கேட்பாங்க. ஏன்னா இது பையனுக்கு மட்டும்தான் அந்த ரூல் பொருந்துமோ தவிர பொண்ணுக்கு பொருந்தாது. என்ன இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பையனை பிடிக்கும், அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா பெண் பிள்ளையே பிடிக்கும். அந்த இயற்கையான ஒரு பாண்டிங் இருக்கு இல்லைங்களா? அதனால அந்த விஷயத்துக்கு நம்ம இந்த காரகத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா அமையக்கூடிய வீடு அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல பிரச்சனைகளை பண்ணாம கண்டிப்பா இருக்காது. 11ஆம் இடம் கேட்டீங்கன்னா நம்முடைய லாபஸ்தானமே 11ஆம் இடம் தாங்க. 11 வந்து நிறைய ஆசைகள், நம்மளுடைய கனவுகள், லட்சியம், இது எல்லாம் நிறைவேறும் இடம் வந்து பாத்தீங்கன்னா 11 தான். அந்த 11ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகளை எடுத்து சொல்லும் விதமும் செய்யும் விதமும் 11ஆம் இடம் தாங்க மிக சிறந்த வலு. ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான 11 தான். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உங்க கனவுகள் நிறைவேறும் இடம். அப்ப 11 என்ன கேட்டீங்கன்னா லாபஸ்தானம் சொல்லுவோம், இன்னொன்னு கஜானான்னு சொல்லுவோம். நீங்க முக்கியமான நூல் என்ன கேட்டீங்க அப்படின்னா அதிகமாக ஆசைப்படும் பொழுதுதான் அந்த லாபம் உங்களுக்கு வந்து நஷ்டமா மாறும். எப்ப உங்களுக்கு அளவான ஆசைகள் இருக்கோ அது வந்து அந்த லாபத்தை கண்டிப்பா அந்த கிரகம் கொடுத்தே தீரணும். இதுதான் பொதுவான கான்செப்ட். ஏன்னா 11 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபம். அந்த 12 ராசி கட்டத்திலயுமே லாபஸ்தானம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உபஜயஸ்தானத்தை 11 தான். அதாவது சொல்ல நல்லா வாழணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து பத்தி வச்சுக்கோங்க 11 தான். அந்த எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். ஆனா ஒருத்தர் வந்து இறப்புக்காக ஆசைப்படுறாங்க அப்படின்னா நம்ம 8ஆம் இடம் சொல்லுவோம் ஆயுள்கள், ஆனா 11ஆம் இடம் தாங்க அது. ஏன்னா அவர் தானா இறக்க ஆசைப்படுறாரு இல்லையா, அதுக்கு 11 தான் பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. ஒரு வாழ்வுக்கும் ஒரு இறப்புக்கும் அந்த 11ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சரிங்களா? இப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா பொதுவா அது எந்த பாவகமா இருந்தாலும் 11 அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை, கனவு. அப்ப அதிகப்படியான ஆசைகள், கனவுகள் உங்களுக்கு என்ன ஆகும்? போராட்டத்தையும் பிரச்சனையும் மன உளைச்சலையும் கொடுக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்க எஃபர்ட் போடணும். சனி பகவானாவே உழைப்புக்குண்டான ஜீவன கிரகம். உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அவர் தடைக்கு பின் ஒரு அனுபவத்தையும் ஒரு பக்குவத்தையும் கொடுக்காம லாபத்தை கொடுக்க மாட்டார். அப்ப என்னங்க 11ஆம் இடம் அவர் வந்து அந்த மேஷ வீட்டை பொறுத்தளவுக்கு 10 அதிபதியும் 11க்கும் அதிபதியும். அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் மேஷ வீட்டுக்குள்ளேயே அந்த சனி பகவான் பலவீனமாகிறார். அதே சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இங்க உச்சம் அடைவார். அதே துலாத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த ராசிக்குள்ள சனி பகவான் உச்சம் அடைவாரு, சூரிய பகவான் நீச்சம். இங்க என்ன சொல்ல வருதுன்னா 2 லாப கிரகமா இருந்தாலும் கூட இந்த பாதக இணைவு உங்களுக்கு பேராசையை கொடுத்து பெருநஷ்டம் பண்ணாம இருக்கணும். அப்ப அதிகமாக ஆசைப்படாதீங்க. உங்களுடைய கனவு, உங்க லட்சியம், உங்களுடைய எண்ணம் எதுக்கு ஏத்த மாதிரியோ உழைப்பு கொடுங்க. அது பல மடங்கா பெருகி வரும். எனக்கு இது வேணும் வேணும்னு போனீங்கன்னா அது பிரச்சனை கொடுக்கும். ஆனா என்ன 2 கிரகம் பகை கிரகம் ஆயிட்டாங்களே, 2 கிரகம் பாதக கிரகம் ஆயிட்டாங்க. ஒரு சாத்துல இணைஞ்சு உட்காந்துட்டாங்க. சூரிய பகவானாவே உங்களுக்கு பிரகாசம், சனி பகவானாவே இருட்டு, அது போராட்டம். ஆனா சனி பகவான் மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் யாருமே கிடையாது. அதையும் இங்க சொல்லிக்கணும். அப்ப என்னங்க உங்க உழைப்பையும் உங்க நேரத்தையும் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக சரியான வழிபாதையில கொண்டு போகும்போது அதற்கான விஷயம் இந்த கிரகங்கள் கண்டிப்பா கொடுக்கும். அப்ப என்னங்க பாதக கிரகங்கள் ஒரு பாதகத்தை செய்யாமல் சாதகத்தை தராது. இதுதான் மெயின் ரூல். 11 அப்படிங்கும் போது நீங்க கடந்து வரக்கூடிய பாதையில கொஞ்சம் கசப்புகள், மன கஷ்டங்கள், இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். மனுஷனா பிறந்தா கஷ்டம் நஷ்டம் இல்லாத வாழ்க்கை பயணம் இல்லை. சரிங்களா? ஆனா எதுக்கு கஷ்ட நஷ்டம் வருதுன்னா நம்ம அனுபவத்தையும் நம்மளுடைய பக்குவத்தையும் நம்மள மெருகேற்றவும் அடுத்து போகும்பொழுது நம்ம தவறுகள் செய்யாம இருக்குதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு அனுபவத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்த ரூல் நம்ம போகணும். மத்தவங்களுக்கு நம்ம வழிகாட்டலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதுல வந்து கொஞ்சம் லாபம் எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கல போது அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? நம்ம பண்ண மிஸ்டேக் நீங்க பண்ண மாட்டீங்க இல்லையா? இதுதான் இங்க மெயின் கான்செப்ட்.
அப்ப என்ன பண்ணணும், உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணும், இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எதையும் ஷேர் பண்ணாதீங்க வெளியில. மறைவாகும் நிறைவாகும் வரை மறைவாக இருக்கும் பழமொழி அடிக்கடி நினைச்சுக்கோங்க. ஏன்னா லாபஸ்தானம், எனக்கு இதெல்லாம் வருது, இதெல்லாம் செய்யறேன், இதெல்லாம் பண்றேன்னு நீங்க மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண நீங்க செய்ய மாட்டீங்க. உங்களுடைய ஆசைகள் என்ன ஆகும், அங்க லாக் ஆகும். அப்ப என்ன பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையும் எஃபர்ட் போட்டு கரெக்டா நீங்க பண்ணுங்க. சரியா செய்யும் பொழுது உங்களுக்கான விஷயம் கிரகங்கள் கொடுத்தே தீரணும். இதுதான் மெயின் கான்செப்ட். தசாபுத்தி காலங்கள்ல உங்களுக்கு ஏற்ற பிரச்சனை வந்துச்சுதான் ஆகணும். அது ஈக்குவல். தசாபுத்தி வச்சு சூரிய மகா திசையில சனி மகா புத்தி வருது, சனி மகா திசையில உங்களுக்கு சூரிய புத்தி வருது, இல்ல மற்ற தசா புத்திகள் வச்சுக்கோங்க, அதுல அந்தர காலங்களும் வரும், சூட்சமங்களும் வரும். அப்ப என்னங்க, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு வந்து ரொட்டேனா அந்த 12 பாவங்கள் இயங்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்க திசைக்கு புத்திக்கு மட்டும்தான் நம்ம பாக்குறோமோ தவிர அதுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகங்களும் குறிப்பிட்ட காலங்கள் நம்ம கூட பயணிட்டு தான் இருக்காங்க. அப்ப அடுத்தடுத்து உங்களுக்கு அந்தர காலங்கள் வரும் பொழுதும் அதுக்கு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சந்திக்கும். இதை இங்க விஷயம் பார்த்துக்கலாம். அப்ப 11ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள்னு பார்த்தோம். இதுல மேக்சிமம் வச்சுக்கோங்க, மாந்தி பகவான் இருக்காங்க, ராகு பகவான் இருக்காங்க, கேது பகவான் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கடமையை சரியா செய்யுங்க. இதுதான் மெயின் பாயிண்ட். சரி, இப்ப வந்து சிரத்துக்கு பார்ப்போம். சிரத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் வந்துக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கன்னி வீடு வரும், ரிஷபம். அதே போல உங்களுக்கு சிம்மம், ரிஷபம் சிம்மம் வரும், உங்களுக்கு விருச்சகம் வரும், கும்பம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு சிற வீடா வரும். இந்த சிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் தான் பாதகாதிபதிகளா வருவாங்க. சப்போஸ் ஒரு ரிஷப வீட்டுல பிறந்திருக்கீங்க, லக்னமா இருக்கு, ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல பிறந்திருக்கீங்க போது 9ஆம் இடமான அதிபதிகள் யாருன்னா, ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு 9ஆம் இடமா மகர வீடு வரும். சிம்மத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடமா செவ்வாய் வருவார். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நட்பு கிரகங்களா தான் வரும். ஏன்னா சுக்கிர பகவானுக்கு நட்பு சனி பகவான் தான், அவர் 9க்கும் 10க்கும் அதிபதியா வருவார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சுகாதிபதியும் அவர் தான், பாக்யாதிபதி அவர் தான், பாதகாதிபதியாவும் வருவார் சிம்மத்துக்கு. அப்ப ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கீங்க, ஒரு சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா இப்ப 2 கிரகம் வச்சுக்கோங்க இணைவா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து சூரிய பகவான் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை இருக்கு, ஒரு பாவகத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னாவே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கு பார்த்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க செய்யக்கூடிய தொழில்ல கண்டிப்பா நல்ல பிரபலமாவீங்க. சனி செவ்வாயுடைய இணைவோ பார்வை யார் ஜாதத்துல இருக்கோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. உழைப்புக்கேற்ற விஷயமும் அவர்களுக்கான ஒரு பிரபலத்தையும் சனி பகவானும் செவ்வாய் பகவான் தான் கொடுப்பாங்க. சொல்லுவாங்க யுத்த கிரகங்கள் தான், ஆனா 2மே 9 பாதகத்தையும் பண்ணும் பாக்கியத்தையும் பண்ணும். எப்படி பாதகத்தை பண்ணும், ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் ஆயிடுச்சே. அப்ப பாக்கியத்தை அனுபவிச்சாகணும்ல ஒரு மனுஷன், அந்த ரூல்ல பிறந்துட்டாங்க. இப்போ எடுத்துக்கோங்க ஒரு கிரகம், அதாவது இப்போ சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ஒரு பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் என்ன விஷயம், அந்த பாவகத்தை ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொஞ்சமாவது அந்த கெடுக்கும். ஏன்னா அது கிரகம் பகை கிரகம் தான், ஆனா கொடுத்து கெடுக்குங்கிறத விட உங்களுக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதற்கான அடுத்த ஒரு ஸ்டெப் வந்து உங்களை மூவ் பண்ணி கொடுப்பாரு. சனி செவ்வாயில மட்டும்தாங்க முடியும், சரிங்களா? ஏன்னா காலபுருஷருக்கு 1 8ம் அதே காலபுருஷருக்கு 10 11 சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இவர்கள் இணைவுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரொம்ப மத்தவங்களுக்கு நீங்க ரோல் மாடலா இருப்பீங்க. இந்த ஆனா 5ஆம் பாவத்துல வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு கஷ்டப்படாம நஷ்டப்படாம வந்து அடுத்த லெவல் வரமாட்டாங்க. என்ன காரணம், சின்ன வயசுலயே அந்த அனுபவம் பக்குவம் அந்த பொறுப்பு எல்லாமே கொடுத்துருங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். என்ன காரணம், 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானமா இருந்தாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப ஏதோ ஒரு மறைமுகமான விஷயத்தையும் எடுத்து சொல்லும். 9ஆம் இடம் வந்து நம்ம சொல்லுவோம் தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தந்தை ஸ்தானம் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னங்க, ஒரு மறைமுகமான ஒரு நெகட்டிவ் உங்கள்கிட்ட இருக்கும். அதை நீங்க லாஸ் பண்ண அதுக்கான இறை வழிபாடு எப்படி எடுத்துக்கணும், குலதெய்வ அனுகிரகம் எப்படி எடுத்துக்கணும், இதெல்லாம் நீங்க வந்து மேற்கொண்டு உள்ள வரும்போது அனைத்து விதமான பாக்கியங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். தசா புத்திகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தசா புத்தி நடக்குது, ஜாதகம் பாக்குறீங்க, அந்த கிரகத்து இணைவு இருக்கு, சொல்லி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் பத்தி ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் சொல்றேன் நான். ஒரு போன வாரம் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதுல கரெக்டா பாத்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் எங்கன்னா உங்களுக்கு கும்பத்துல வந்து உட்காந்துட்டாங்க. ஆனா தொழில் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அதே பாருங்க 7ஆம் இடமான ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் செவ்வாய், சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு கும்ப அதிபதியான சனி பகவான். இங்க மூல திரிகோண வீடு தான், அங்க சனி செவ்வாயுடைய சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா 10ல உட்காந்துருக்கு.
தொழில் ரொம்ப சிறப்புங்க. ஹோட்டல் மேல ஹோட்டல் இருக்கு, கோடீஸ்வரர். ஒரு நாளைக்கு வந்து வருமானம் 10 லட்சத்துக்கு மேலதான். ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஐயா கேட்டீங்களா? இல்ல, கேக்குறவங்கள அந்த விஷயத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம் எங்க லாக் ஆகுது உங்களுக்கு? பொருளாதாரத்தை கொடுத்துட்டாரு, குடும்பத்துல நிம்மதியை கொடுக்கல. ஒரு விஷயத்த கொடுத்து ஒரு விஷயத்த எடுக்கிறது தான் இந்த கிரகத்த அமைப்பு. ஆனா எப்படிங்க? ஆனா திசாபுத்திகளுக்கு அடுத்தடுத்து பயணம் பண்ணி வரும்போது ஏதாவது ஒரு விஷயம். ஆனா ஒரு நாளைக்கு 10 லட்சத்துக்கு மேல ஹோட்டல் வச்சிருக்காங்க, ஊட்டி லேண்ட் போயிருக்காங்க, இடம் வாங்கி லோனு 2 கோடி ரூபாய்க்கு லோனை போட்டு இடம் வாங்குறாங்க. எதுக்கு? சேல்ஸுக்காக. ரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரியல் எஸ்டேட்ல நல்ல லாபம், சரியான கோடீஸ்வரர். ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு யோசனை. ஆனா சொன்னேன் நான், மனைவி உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா தொழில் 10ஆம் இடம் ரிஷபத்துக்கு. ஆனா ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் செவ்வாயும், சிம்மத்துக்கு 7ஆம் இடம் சனி பகவான் சேர்ந்து வந்து 10ல உட்காந்துட்டாங்க. அந்த பாதகத்தை எப்படி இயக்குது? மனைவியின் மூலமா ஆப்போசிட்டா கொடுக்குது. ஆனா இது என்ன ட்விஸ்ட் கேட்டீங்க அப்படின்னா, எல்லா சொத்துமே மனைவி பேர் வாங்கி போடுறாங்க. மனைவி கையெழுத்து போட்டாதான் சேல்ஸ் எதுவா இருந்தாலும் பண்றாரோ தவிர இவர் சொத்து விற்பனை எதுவும் கிடையாது. இவர் பேர் எதுவுமே கிடையாதுங்க. எல்லா பிசினஸும் மனைவி பேர். செமையா. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்களா? எப்ப கேட்டு கையெழுத்து போட்டுருவாங்களா? எப்ப கேட்டு அந்த மனைவி ஜாதத்தை பார்த்தா ரிஷப லக்னம், இவர் லக்னம், அவங்க பொண்ணு ராசி, இவர் ராசி, அவர் லக்னம். 2 கிரகங்களும் மாறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னங்க? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ தவிர பிசினஸுக்கோ அவங்களுடைய பொருளாதாரத்துக்கோ அந்த பொண்ணு குறுக்கா நிக்கலாம். எஸ், சிறப்பு, நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன, குறிப்பிட்ட காலம் வந்து அந்த அந்யோன்யமான வாழ்க்கையும் வேணும் இல்லைங்களா? சொல்லிவிட்டேன் நான், கண்டிப்பா உங்களுக்குள்ள அந்யோன்யமான வாழ்க்கை வேணும். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வச்சு பேசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள எந்த வித இதுவுமே கிடையாது. பொம்மை மாதிரி இவர் போறாரு, அந்த பொண்ணு உள்ள போய் உட்காந்துக்கும், குழந்தை வரும், அந்த மாதிரிதான் லைஃப் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் அந்த 9 எப்படி லாஸ் ஆகுது பாத்தீங்களா? பாக்கியம் இல்லாம. அந்த என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சில விஷயங்களை மாற்றுக்கருத்தா பேசி கொடுக்கணும் இல்ல. லைஃப் ஒரு 10-15 வருஷம் தான் அழகான லைஃப் இது திருமண வாழ்க்கை கொண்டு போகும். அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம் இருக்கலாம், நாளைக்கு உட்காந்து பார்க்கும்போது எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். விட்டுமே அந்த வருடத்தை கொடுக்க கூடாது இல்லையா? அதனால உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்து 2 பேர்த்து அனுப்பிச்சு விட்டுருக்கேன். பிரசனம் பார்க்க வந்த மல்லிகை பூவை என் ஆபீஸ்லயே அவங்க பொண்ணு தள்ள வச்சிருமா சொன்னேன் நான். ஒய்ஃபுக்கு வச்சிரு, பூவை வாங்கி தர மாட்டாருங்க, இப்ப பாருங்க வச்சுடுறாருன்னு வச்சுடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு தான் அனுப்பிச்சுட்டேன் நான். அந்த மாதிரி சில விஷயங்கள் நாம என்ன பண்ணணுங்க, அங்க கொடுக்கணும். அப்ப ஒரு விஷயத்த கிரகங்கள் லாக் பண்ணுது அப்படிங்கிறத விட இங்க புரியாமை அப்படிங்கிற விஷயம் நிறைய இருக்கு. அந்த ஈகோ, அதையும் நம்ம என்ன பண்ணணுங்க, எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சரி, அடுத்து உபயத்துக்கு வரும். உபயம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிதுன வீடாவும் கன்னியும் தனுசு உங்களுக்கு பாத்தீங்கன்னா மீனம். இந்த புதன் பகவானும் குரு பகவானும் அப்பா சாமி சரியான பாதகாதிபதிகள் இல்லைங்களா? இந்த பாதகத்தை எப்படி இயக்குறது கேட்டீங்க அப்படின்னா, இங்க 7ஆம் இடம் தான் லைஃப் பார்ட்னர் இல்லைங்களா? 7ஆம் இடம் தான் லைஃப் பார்ட்னர். அதே போல நட்பு, சமுதாய பந்தம், இது 7ஆம் இடம் தான். இந்த 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமானா அதுல இருக்காது. நட்புகள் மூலதான் குடும்ப வாழ்க்கையே பிரச்சனைகள். அதாவது இவங்க தனுசு மீனத்துல பிறந்திருக்காங்க, கன்னியும் மீனத்துல இருக்கீங்க, மிதத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க. இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஆண் வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாலும் சரி, பெண் வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாலும் சரி, அந்த ஃப்ரெண்டு மூலமா தான் குடும்பம் குடிச்சு வரும். நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துட்டு. அப்போ எதை எங்க வைக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து உங்களுக்கு பொது களத்திரம் சுக்கிர பகவான் இருந்தாலும் இங்க வந்து 7ஆம் இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மனைவி, லைஃப் பார்ட்னர், கணவன், அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள வருது. அப்போ இந்த கிரகங்களோட இணைவு, அதாவது புதன் பகவானும் குரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னாவே, புதன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்பவுமே அதிபுத்திசாலி. குரு பகவான் மூளை, குரு மூளை, புதன் புத்தி. யார் பேச்சு கேட்பாங்க? யார் பேச்சு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு விஷயத்துல இருப்பாங்க. ஆனா நிறைய விஷயம் கத்து வச்சிருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா சமயோஜிதனத்துல வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. தனக்கு என்ன தேவை, தனக்கு தெரியுங்கிற விஷயத்தை விட அது எப்படி செய்யணும் விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல குருவோட வழிகாட்டி இருந்தாலும் கூட அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துக்குள்ளயுமே இந்த 4 கார்னர் வீடுமே வரும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கார்னர் பிளேஸ்ல குடி இருக்க கூடாது. கார்னர் பிளேஸ்ல மூலக்குத்து வீட்டுல இடம் வாங்கி போட்டாங்க, வீடு வாங்கி போட்டிருக்காங்க, அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்கி போட்டிருக்காங்க, அது சீப் அண்ட் பெஸ்ட்ல வருது, வாங்கி போட்டாங்கன்னு வச்சுக்கீங்கன்னா புதன் பகவான் தான் பத்திரப்பதிவு. புதன் பகவான் ரிஜிஸ்ட்ரேஷனா வருவார், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் எடுத்தீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய அவர் தான் கஜானான்னு சொல்லுவோம் நாங்க, அதாவது தனக்காரகன், சரிங்களா?
கோடி கோடியா சொத்துக்களை குரு பகவான் தருவாராங்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு பெயரையும் புகழையும் யார் கொடுப்பாங்கன்னா குரு பகவான் தான் கொடுப்பார். ஒரு உயரத்துக்கு கொண்டு வருவார். அதே சூரிய பகவானும் குரு பகவான் தான் கௌரவ கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில். புதன் வந்து கல்விக்கு அதிபதியான கிரகம், உங்களுக்கு அறிவு கொடுக்கறது, நிறைய விஷயத்த வியாபார தந்திரம். ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை எப்படி பெருசாக்குறது புதனுக்கு தெரியும். ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை சிறுசாக்கவும் புதனுக்கு தெரியும். ஏன்னா சரியான தந்திரவாதி, கிரிமினல்னு சொல்லலாம், இல்லைன்னா விக்ரமாதித்யன்னு சொல்லலாம். புதன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப மதில் மேல் பூனை தான், எந்த பக்கம் எற வரும், எப்படி குதிக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள புதன் இருப்பார். அப்ப இந்த புத்தியும் மூளையும் ஒரு இடத்துல போய் உட்காருது அப்படின்னா உங்க பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்க. இதுதான் மெயின். நிறைய விஷயத்துல யாரும் ஐடியா கேளுங்க. 2 பாதங்களை உட்காந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறத விட தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நீங்க நிறைய டிகிரி படிங்க, நிறைய விஷயம் எடுத்துக்கோங்க, ஆனா எது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் கற்றது கைமண் அளவுதான், கல்லாதது உலக அளவு. அதை நீங்க இப்ப நீங்க எவ்வளவு உங்க பேருக்கு பின்னாடி 15 டிகிரி போடுங்க, அந்த 15 டிகிரி நீங்க என்ன படிச்சீங்கன்னு கிடையாது, அது என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க, என்ன சொல்லி கொடுத்தீங்க, உங்களுக்கு என்ன அது யூஸ் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு பயன்பட்டுச்சு, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் கற்றது கைமண் அளவுதான். எந்த இடத்துல நான் கத்துக்கிறேன் சொல்லி கொடுங்கன்னு வந்து இறங்கி நீங்க வரீங்களோ அந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு வந்து சைன் அப் ஆகும். இதை வந்து இங்க அழகா நம்ம சொல்லிக்கலாம். இப்ப புதன் குரு இணைவு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கக்கூடிய துறையில ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பா உண்டு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உங்க லைஃப் பார்ட்னர் சமுதாய பந்தத்துல அந்த பெயரை எப்படி காப்பாத்திக்கணும், அது இங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா கிடைக்கிற விஷயத்த இன்னைக்கு பாதுகாத்து தக்க வச்சு அந்த மரியாதைய ஒரே மாதிரி கொண்டு வர விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவமானப்பட தயங்க மாட்டார், அவமானப்பட தயங்கவே மாட்டார். குரு பகவான் தசாபுத்தி காலங்கள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோடீஸ்வர் வந்து இறங்கி போயிருப்பாங்க, எத்தனையோ லாஸ் ஆயிருக்கு. அதே புதன் மகா புத்தி காலங்கள்ல கொடுத்த கிரகமும் இருக்கு. ஏன்னா புதன் பகவான் பாத்தீங்கன்னா பொதுவாவே 6, 12ஆம் இடத்துல வந்து பலவீனம் ஆவாரு, பலமும் ஆவார். அதே காலப்புருஷுக்கு வந்து பத்தி வச்சுக்கோங்க 4ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் குரு பகவான் பலமாகிறாரு, பலவீனமாகிறாரு. அப்ப எது எங்க இருந்தாலும் அங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எந்த விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டாலும் செஞ்சாலும் இன்னும் நம்ம கத்துக்கணும்னு எப்ப நீங்க இறங்கி போய் உட்கார்றீங்களோ அந்த அன்னைக்கு இந்த புதன் குரு வந்து உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் தர மாட்டார். அது இங்க வந்து அசைக்க முடியாத உண்மை. சரஸ்திரோபயத்துக்குண்டான பாதக இணைவுகள் வந்து எப்படி செஞ்சா எப்படி கொடுக்குங்க விஷயத்துல பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே இந்த கிரகம் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4க்கு உண்டான கிரகம் 5, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 7, 9, 11 இந்த அமைப்புகளை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இணைவுகள் இருக்கும் பொழுது ரொம்ப சிறந்த யோகங்கள் கிடைக்கும். அதே நம்முடைய எதிர்பாலனம் சில விஷயங்கள் சொல்லி தரும் போது உட்கார்ந்து அதுக்கேற்ற ஐடியா கேளுங்க, நல்லா இருக்கும். இந்த புதன் குரு இணைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நான் அடிக்கடி சொல்லுவேன், யாராவது வந்தாங்க அப்படின்னா இணைவு இருக்குன்னு சொல்லுவேன், யாருக்கும் ஹெல்ப் பண்ண போகாதீங்க, உதவி பண்ண கெட்டவே வாங்கிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, நான் முக்கியமா வந்து ஒரு பக்கத்து ஆபீஸ் இருக்காங்க, இல்ல நீங்க பேங்க் போறீங்கன்னு தெரியும், அவங்க சொல்லுவாங்க எங்க லோன் பணத்தை கட்டு வந்துருங்க, நீங்க பேங்க் தானே போறீங்கன்னு சொல்லி கையில கொடுப்பாங்க. இவருக்கு வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்கும், அவர் பேங்க்ல போய் இவருக்கு பணம் கட்டுற வேலை செகண்டரி தான். ஆனா அவர் கடைசி நாளாக டேட் டியூவா இருக்கும், அவர் பணம் கட்டியே ஆகணும். இவர் ஹெல்ப்புக்காக வாங்கிட்டு போயிருவாரு, ஆனா இவர் போற வேலை அதை மறந்துட்டு வந்துருவாரு. அவங்க சொல்லுவாங்க சார் நீங்க என்ன நான் கட்டிட்டு பண்ணல செஞ்சுட்டு பண்ணல அப்படிங்கிற கெட்ட பேரு வரும். ஏன்னா அடுத்த நாள் ஃபைன் போட்டு ஒரு பணம் கட்டணும். ஸோ இவர் உதவிகள் செய்ய போனாலுமே கூட தேவையில்லாத உபத்திரம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லியே விட்டேன் யாருக்கு உதவி பண்ணாதீங்கன்னு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு வீடு வாடகைக்கு வந்து கேட்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சவங்க தாங்க இவங்க சொல்லியிருக்காங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட, நல்ல பழக்கம் இவருக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி அப்படிங்களா சார் அட்வான்ஸ் போட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், வாடகையை குறைக்க மாட்டேன்ட்டாரு. அட்வான்ஸ் கொஞ்சம் குறைச்சாச்சு, வாடகை குடி வந்துட்டாங்க, 1 வருஷம் ப்ராப்ளமே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க அந்த மனுஷன் வாடகை கொடுக்கவே இல்லை. நீ சொல்லிதான்ப்பா நான் வாடகைக்கே வச்சேன், வாடகை தரவே இல்லை, எங்கேயோ போற பிரச்சனை இல்லைங்களா? அப்ப இந்த புதன் குரு இணைவில் இருக்கவங்க எல்லாம் உதவிகள் செய்யும் பொழுது ரொம்ப கவனம். சமுதாய பந்தம், நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம தேவையில்லை அவமானம் இருக்கும், தேவையில்லாம நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்து சரியா இருக்கும். அதே மாதிரி அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க, டிரான்சாக்ஷன் பண்ணும்போது செக் வாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை தான். ஏன்னா புதனாவே செக் பேங்க் தான், குருனாவே பணம் தான், தனம் தான். அப்ப அதுல எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சீட்டு போடக்கூடாது, சீட்டு சேர்த்து அது பெண்கள் கொண்ட அமைப்புல இவங்க சீட்டு போட்டாங்கன்னா அந்த காசெல்லாம் யானை வாயில போன கரும்பு, சத்தியமா வாங்க மாட்டாங்க. சரிங்களா? ஐயா சொல்லுவாரு நெகட்டிவா பேசாதீங்க, பட் இருந்தாலும் ரூல் சொல்லிதான் ஆகணும், எச்சரிக்கை பண்றது எச்சரிக்கை பண்ணிதான் ஆகணுங்க. அதனால அந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். அது 6ஆம் வீட்டுல புதன் குரு இணைவு இருக்கு அப்படின்னாவே
மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீட்டு போடுறது புதன் புதன் தொட்டுட்டீங்கன்னாவே சீட்டெல்லாம் போட்டீங்கன்னா அதுல ஏற்படக்கூடிய கடன் நிறைய கடன் வந்துருங்க. ஒரு தொட்டுட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு நிறுத்தி விட்டுரும். 2 கோடி 3 கோடில கொண்டு நிறுத்தும். புதன் குரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எடுத்தாவே சில லட்சங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க, கோடிக்கணக்குல பிரம்மாண்டமான கடனை கொடுத்துருவாங்க புதன் குருவெல்லாம். அப்பேற்பட்ட கிரகங்கள். அதுவும் உள்ள ராகு உள்ள இருந்துட்டா இன்னும் சொல்லிக்க வேண்டியது இல்லை. கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க, அனுபவத்துல வெளியே வர முடியாது. அது கேதுதான் வலை, அதுக்குள்ளேயே அவங்க பின்னிக்குவாங்க. சரிங்களா? ஆனா ராகு இருக்குன்னா பயப்படாம இருப்பாங்க. கேது பயப்படும். ஏன்னா திட்டிருவாங்களோ, சங்கடம் ஆயிருமோ, மத்தவங்களுக்கு அந்த இதாயிருமோன்னா அந்த பயம் இருக்கும். ஆனா ராகு இருக்குன்னா ஆமா என்ன பண்ணலாம், செஞ்சுட்டேன் பண்ணிட்டேன் வாங்கிக்கலாம் போங்க அப்படிம்பாங்க. அது தேவையில்லாத விஷயங்கள். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த புதன் குரு இணைவுக்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயத்த வருது. ஏன்னா சாதனையா சோதனையாகும் போது இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதனையை மட்டுமே கொடுக்கும். செஞ்சுட்டீங்கன்னா சந்திக்கணும் சோதனையை. அதுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு தான். எனவே வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றிகள். ராஜநிலை சாருக்கும் ஐயா மருதமல குருஜி ஐயாவிற்கும் இன்று பேசிய அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. என்னுடைய தொலைபேசி எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7708791654. அனைவருக்கும் வாழ்த்துகளும் வணக்கங்களும். ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கின் 9வது கருத்தரங்கு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து ஜோதிடத்தில் மிகச்சிறந்த நிபுணர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஈரோடுல வந்து, அதாவது ஜோதிடர் அப்படின்னு சொன்னாலும் ஜோதிடத்தை விளக்கமா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவங்க வந்து யார் அப்படின்னு எடுத்தோம்னா மீனாட்சி வெங்கடேசன். அழகா சொல்லக்கூடியவர். ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா சொன்னார். பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சு சொன்னார். அது ஒரு அழகான ஒரு அற்புதமான வாய்ப்பு. நான் ஜோதிடத்தில் பலன் கூறும் முறைகள் இது ஒரு முறைகள் அற்புதமா விளக்கமா சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் பயனோட மாதிரி சிறப்பாக அமையுது. அவர்களுடைய அற்புதமான சிறந்த பேச்சு கேட்ட அனைவருக்கும் வணக்கத்தை நன்றியும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.